டாக்டர் சாந்தி, செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். இந்தியாவில் பேறுகால மரணம் மிகவும் குறைந்துள்ளது. சுதந்திரம் கிடைத்த பொழுது 1,00,000 பேர் டெலிவரி ஆனா அதுல 2,000 தாய்மார்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்பொழுது 1971 எம்டிபி ஆக்ட் என்கின்ற மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி என்கின்ற கருக்கலைப்பு சட்டம் வருகின்ற அந்த காலகட்டத்தில் 1,00,000 பேர் டெலிவரி ஆனிச்சுன்னா 1971 1,00,000 பேர் டெலிவரி ஆனிச்சுன்னா அதுல 900 பேர் 800 to 900 அம்மாக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த எம்டிபி ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு சுகாதாரத்துறையுடைய செயல்பாடுகள் அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் பேறுகால மரணங்கள் மிகவும் குறைந்திருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேறுகால மரணம் என்பது 1,00,000 பேர் டெலிவரி ஆனா 90 மரணங்கள் தான் இருக்கின்றன. அது மேலும் குறைக்க வேண்டும். மற்ற நாடுகளை ஒப்பிட்டு நோக்கும்போது இது அதிகமாக இருந்தாலும் இந்தியாவை ஒப்பிட்டு நோக்கும்போது மிக அதிக அளவில் மரணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மரணம், சிசு மரணம் என்பதும் 1971களில் ஒரு 1000 குழந்தை பிறந்ததுன்னா 125 குழந்தைகள் இறந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அது 2026 1000 குழந்தை பிறந்ததுன்னா 25 குழந்தைகள் தான் சிசு மரணம் தான் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் கடந்த சில நாட்களாக சென்னையில் தேசிய அளவிலான கலடாஸ்கோப் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து பாதுகாப்பான கருக்கலைப்பு பெண்களுக்கு எப்படி வழங்குவது என்பதற்கான கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. ஒரு பெண்ணுடைய உடல் என்பது அவளுடைய உரிமை. ஒரு பெண் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு நடுவில் எவ்வளவு நாள் இடைவெளி இருக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விதமான இனப்பெருக்க உரிமைகளும் அவருக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் பெண்களுக்கான உடல் மீதான உரிமை இருக்க வேண்டும். அந்த உரிமையை நாம் வழங்க வேண்டும் என்பதுதான் ஐநா சபை கூறியிருக்கிறது. அதைதான் இந்திய அரசாங்கமும் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கின்ற எம்டிபி ஆக்ட் என்பது பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. அந்த சட்டம் 1971 வந்ததுக்கு பிறகு அந்த கருக்கலைப்பு சட்டம் 2022, 23, 2021 ஆண்டுகளில் பல சட்ட திருத்தங்கள் அது செய்யப்பட்டு பெண்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே 1952 ஃபேமிலி பிளானிங் ஒரு டிபார்ட்மெண்ட் உலகத்திலேயே இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அது டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி பிளானிங் என்பது ஃபேமிலி வெல்ஃபேர், குடும்ப திட்டம் என்பது குடும்ப நலத்துறையாக மாற்றப்பட்டு பெண்களுக்கான மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் என்ற கர்ப்பகால பராமரிப்பு, பேறுகால பராமரிப்பு, குழந்தை பராமரிப்பு எல்லாம் அதிகப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் சுகாதாரம் வழங்கப்பட்டது. ஸோ அது இன்னும் சில போதாமைகள் இருக்கின்றது. அது இன்னும் சரி செய்யப்பட வேண்டும் என்றாலும் ஏற்கனவே சுதந்திரம் கிடைத்ததை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கின்றது. ஸோ இந்த நேரத்துல கருக்கலைப்பு என்பது ஒரு பெண்ணின் உரிமை என்பதை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவில் கருக்கலைப்பின் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்கள், தட் இஸ் அன்சேஃப் அபார்ஷன்னால இருக்கின்ற மெட்டர்னல் மார்டாலிட்டி என்பது 13% வரைக்கும் இருக்கிறது. எத்தனை மரணங்கள் நடக்கிறதோ பேறுகால மரணங்கள், அதில் 13% மரணங்கள் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பினால நடக்கிறது. ஆனா இந்தியாவில அதே மாதிரி 18% இருந்தது. அது தற்போது மிகவும் குறைக்கப்பட்டு 5-8% அந்த டெத் டியூ டு அன்சேஃப் அபார்ஷன் கம் டவுன். ஸோ அந்த வகையில் இருக்கும் பொழுது அது அடுத்த கட்டமாக செல்ல வேண்டுமே ஒழிய சமீபத்தில் தாவைக்காவுடைய எம்எல்ஏவா இருக்கிறவர், சபாநாயகராக இருக்கிறவர், அவரு ஒரு கருக்கலைப்புக்கு எதிரான பேரணிகள் கலந்து கொண்டது மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் அவருக்கான மத ரீதியான நம்பிக்கைகள் இருக்கலாம். அது எந்த இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மதத்தினை பிரீச் செய்யலாம். ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களை சொந்த கருத்துக்களாக வைக்க வேண்டுமே தவிர ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க பெண்களுக்கு அரசாங்கம் கொடுத்துள்ள சட்ட ரீதியான உரிமைகளுக்கு எதிராக, அரசியலமைப்பு கொடுத்துள்ள உரிமைக்கு எதிராக பேசுவது என்பது, நடந்து கொள்வது என்பது ஏற்புடையது அல்ல. மாண்பு முதல்வர் அவர்கள் இது குறித்து அவருடைய கருத்தை கூற வேண்டும். பெண்களுக்கான அரசாங்கம், பெண்களால் தான் இந்த அரசாங்கம் வந்தது என்று கூறுகின்ற முதல்வர் அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு மேலும் மேலும் அவர்களுடைய உடலில் உரிமை வழங்கப்பட வேண்டும். விமன் கல்விக்கான, வேலை வாய்ப்புக்கான, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு மாறாக
அது வேறு விதமான பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது ஏற்புடையது அல்ல. டீலிமிட்டேஷன் போன்ற காரணங்களால பெண் மக்கள் தொகை அதிகமா குறைஞ்சிருச்சு, அதனால நமக்கு எம்பி சீட் குறையுது, அதனால மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும், அதனால 3 குழந்தை பெற்றுக்கிட்டா 30,000 பணம் கொடுப்பேன்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, 4 குழந்தை பெற்றுட்டா 40,000 பணம் தருவேன் என்று ஆந்திர முதலமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் காரணமாகவோ இல்ல நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காகவோ பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது முடியாது. அது சில மதத்தினர் அந்த மதத்துடைய எண்ணிக்கை அதிகமாகணும், அதனால அதிக எண்ணிக்கையில குழந்தை பெற்றுக்குன்னு சொல்றாங்க. ஆகவே மதங்கள் பெண்களுடைய உரிமையில் தலையிடக்கூடாது. எல்லா மதங்களும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்க வேண்டும், பெண்களுடைய பேறுகால மரணம் குறைவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.